நம்ம கொய்யா மரத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் காய். எனக்கு வந்து ரொம்ப காயும் இல்லை, அதுனா ரொம்ப பழுக்கவும் இல்லாமல் நடுவில் இருக்கும்ல ஒரு ஸ்டேஜ், அது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லாக்கா? இது வந்து நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கு. ஒரு காய் வந்து 360 கிராம் போல் இருக்கு. இது வந்து 300 கிராமுக்கு மேலே இருக்கு. இது வந்து அவ்வளோ இனிப்பெல்லாம் இல்லை. அந்த கொய்யாக்காய் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. இது வந்து ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தண்ணியில் கொஞ்சமாக லேசாக எங்கேயோ இனிப்பு தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. என்னதான் இருந்தாலும் இது வந்து நம்ம வீட்டு காய், நமக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். இப்போ வந்து கும்காட் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளவு பழம் இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு சர்க்கரை வேணும். அதனால இதை வந்து அளந்து பார்த்துடலாம். மொத்தத்தில் 475 கிராம் இருக்குது. நான் வந்து 300 கிராம் சர்க்கரை தான் எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நமக்கு அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ இனிப்பு நமக்கு தேவை இருக்காது. ஃபஸ்ட்டு இதை வந்து அங்கங்கே குத்தி விட்டுறலாம், அப்போ தான் வந்து அந்த சுகர் சிரப் உள்ளே போகும். குத்துவோமாடா? கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்துவோமாடா? ஒரு 10 வாட்டி குத்துவோமா? கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு 10 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி கொதிச்சதும் இதை உள்ளே சேர்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கணும். ஆமாண்டா. ஃபர்ஸ்ட் டைம் கொதிக்க வைக்கிற தண்ணியில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஆரஞ்சு டேஸ்ட் இருக்கும். அதனால செகண்ட் டைம் கொதிக்க வைக்கிற தண்ணியை வந்து நம்ம க்ரீன் டீ அதுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் வந்து அதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். நல்லா வந்து ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம வேக வச்சிருக்க கும்காட்டை உள்ளே சேர்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் போல் நான் வேக வைக்க போகிறேன். அப்போ தான் அந்த சிரப்லாம் உள்ளே போகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு இன்னும் 1 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம வந்து பாட்டிலில் மாற்றி